ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா விஸ் இந்தியா 3வது T20 மேட்சுடைய ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 13ஆம் தேதி நைட்டு 8:30க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ஹெட் டு ஹெட்டில் ரெண்டு டீமும் 28 மேட்சஸில் இந்தியா 16, சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் 12 வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் இந்தியா 3 மேட்சஸும் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் 2 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது மேட்சுக்கான வென்யூ பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியனில் இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டோடைய பிச்சு பவுலிங் பிச். ஸோ பேஸ் பவுலிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பேட்டிங் பிச். சரிங்களா, கண்டிப்பாக இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 200க்கு மேலே ஸ்கோர் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ப்ளே பண்ண மோஸ்ட் மேட்சஸில் எல்லாமே 200க்கு மேலே தான் ஸ்கோர் போயிருக்கு. ஸோ மேபி இந்த மேட்சஸும் 200க்கு மேலே ஸ்கோர் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 2 இன்னிங்ஸ்லேயுமே பேஸ் பவுலர் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெருசாக சப்போர்ட் இல்லை. ஸோ நீங்கள் பேஸ் பவுலரை மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் பேட்ஸ்மேனை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, பெருசாக யாரும் பேட்ஸ்மேனை ட்ரை பண்ண மாட்டாங்க பேஸ் பவுலிங் சப்போர்ட் பண்ணுறதுனால. சரிங்களா, பேஸ் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ மஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் பேட்ஸ்மேன் டாப்பில் ப்ளே பண்ணுற பேட்ஸ்மேனை மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் டீம்லேயும் டாப்பில் ப்ளே பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலிங்லேயும் பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் இருக்கக்கூடிய பவுலர்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் விக்கெட் டேக்கிங் இல்லாத பிளேயர்ஸை ட்ரை பண்ணாதீங்க. அது ரிஸ்க்காக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 2 டீமும் ஒரே மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்சஸில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வின் பண்ணியிருக்கு. செகண்ட் பேட்டிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இன்டர்நேஷ்னல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 14 மேட்சஸில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 7 பேட்டிங் செகண்ட் 7 வின் பண்ணியிருக்காங்க. அவரேஜ் பேட்டிங் ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 192, செகண்ட் இன்னிங்ஸில் 195 ரன்னும் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக செகண்ட் பேட்டர்ஸ் தான் இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன். ஸோ மஸ்ட்டு செகண்ட் பேட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி டீமை மேக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாட்டியும் நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ரெண்டு டீம்லேயும் பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக சேசிங் டீம் வின் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பவுலிங் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர் 46 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது பேஸ் பவுலரில் ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷன். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ் பவுலரில் ட்ரை பண்ணுங்கள். கேப்டனாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பேட்டிங்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, எல்லாருமே வருண் சக்கரவர்த்தியை ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தியை தான் கேப்டனாக மோஸ்ட்டாக ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ விக்கெட்ஸ் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா மார்க்ரம் ஸ்பின்னில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. மேபி ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்து ஸ்பின்னில் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பிச்சு ஸ்பின்னருக்கு இல்லை, ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் ஒரு ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணாதீங்க. லாஸ்ட் மேட்சுடைய லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ரிக்கில்டன், ஹென்ட்ரிக்ஸ் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 1 டவுனாக மார்க்ரம் ப்ளே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் மார்க்ரம் ஓப்பன் பண்ணிருந்தார். ஸோ ஹென்ட்ரிக்ஸ் உள்ளே வந்ததும் மார்க்ரம் 1 டவுனாக ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், யான்சன், கிளாசன், மில்லர், சிம்லன், கோட்ஸி, மகாராஜ், பீட்டர் இந்த 11 பேரும் ப்ளே பண்ணியிருக்காங்க. மேபி சேம் 11 வரலாம். அப்படி இல்லைன்னா பாட்மேன் நல்லாவே பவுல் பண்ணுவார், பவுன்சரும் பண்ணுவார். ஸோ அதனால் பிச்சு நல்லா பவுன்சர் ஆகும். ஸோ அதனால் இதில் மேபி பாட்மேன் வரலாம். அப்படி இல்லைன்னா இதே பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதே பவுலிங்கில் இருந்தாங்கன்னா
மஸ்ட்டு கோட்ஸியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிளேயர்ஸை ட்ராப் பண்ணாலும் மஸ்ட்டு கோட்ஸியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், அவிஷ்கான், வருண் சக்கரவர்த்தி சேம் லெவனில் தான் வந்து இந்த மேட்சஸும் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்காது. இதில் வந்து மஸ்ட்டு பிக்குன்னு பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியாவை மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த 2 கோட்ஸி இந்த 2 பிளேயரும் வந்து மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு 2 பேரும் எலிஜிபிளான பர்சன். ப்ளஸ் வந்து நீங்கள் ஹார்திக் பாண்டியாவை அந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேபி வந்து அக்ஷர் பட்டேலுடைய பேட்டிங் பொசிஷன் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங் 2 பேரும் அவங்களுடைய பேட்டிங் பொசிஷன் மேலே வரும். சரிங்களா, மற்றபடி வந்து லைனப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. சேம் 11 தான். ப்ளஸ் வந்து பேட்டிங் லைனப் வந்து ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங் இவங்க 2 பேரும் மேலே வருவாங்க. அடுத்ததாக வந்து இந்த சூப்பர் ஸ்போர்ட் பார்க்குடைய டாப் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் மார்க்ரம், ஹென்ட்ரிக்ஸ், மில்லர், கிளாசன் இந்த 4 பேரில் மார்க்ரம், ஹென்ட்ரிக்ஸ் டாப்லேயே வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பேஸில் நல்லாவே வந்து ப்ளே பண்ணுவாங்க. பிச்சு வந்து பேஸ் பவுலிங் பிச்சுன்றதுனால 2 பேரும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. மில்லர் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிடில், அதாவது லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரிஸ்கியான ஆப்ஷன் வந்து மில்லர் தான். ஆவரேஜ் வந்து 23 வரைக்கும் இருந்தாலும் மில்லரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். டாப்பில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம போகும். ஸோ அதனால் வந்து மில்லரை வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த 4 பேரும் 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். மார்க்ரம் 25 ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஹென்ட்ரிக்ஸ் 36 ஆவரேஜாக வச்சுருக்காரு. மில்லர் 23, கிளாசன் வந்து 21 ஆவரேஜையும் வச்சுருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து நீங்கள் மார்க்ரமை வந்து ட்ரை பண்ணுங்கள், ஹென்ட்ரிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாசனையும் வந்து ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். மில்லரை வந்து செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, பவுலிங்கில் கோட்ஸி, ஹார்திக் பாண்டியா, யான்சன் இந்த 3 பேரை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். யான்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் வந்து யான்சனை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் யான்சனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கோட்ஸி, ஹார்திக் பாண்டியா 2 பேரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாசன், சாம்சன், ரிக்கில்டன் 3 பேர் இருக்காங்க. கிளாசன் விக்கெட் கீப்பிங் செய்கிறாரு. ப்ளஸ் வந்து இன்னிங்ஸில் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி ரிக்கில்டன் ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து இவர் செய்யலை, கிளாசன் தான் வந்து செய்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வந்து பேஸ் பவுலிங் பிச்சுன்றதுனால ரிக்கில்டன் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிக்கில்டன், சஞ்சு சாம்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். கிளாஸனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும். சரிங்களா, ஸ்மால் லீக்கில் பொறுத்த வரைக்கும் கிளாஸனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சஞ்சு சாம்சன், ரிக்கில்டன் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்காக இருக்கும்போது கிளாஸனை வந்து ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன், ரிக்கில்டன் இவங்க 2 பேரையும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் ஹென்ட்ரிக்ஸ், மில்லர், மார்க்ரம், ஸ்டப்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. மார்க்ரம் 1 டவுன், ஸ்டப்ஸ் வந்து 2 டவுனை ப்ளே பண்ணுறாரு. மில்லர் வந்து பார்த்திங்கன்னா லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ வந்து மேபி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மில்லருக்கு பேட்டிங் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் அவருக்கு பேட்டிங் சான்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ட்ராப் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்ரம், ஹென்ட்ரிக்ஸ், ஸ்டெப்ஸ் இந்த 3 பேரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அந்த 3 பேரை வந்து ட்ரை பண்ணுறது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஸ்டெப்ஸை ட்ராப் பண்ணுங்கள். இல்லை மில்லரை மார்க்ரமை ட்ராப் பண்ணிவிட்டு மில்லரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பண்ணாங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ், மில்லர், ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். மார்க்ரமை வந்து ட்ராப் பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி இந்தியன் டீமில் சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், திலக் வர்மா இந்த 3 பேரில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா வந்து சேஃபான ஆப்ஷனாக இருப்பார். இன்கேஸ் வந்து செகண்ட் பேட்டிங் இந்தியன் டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள்
ரிங்கு சிங்கை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அவருடைய பேட்டிங் பொசிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப்பில் வர்றதுக்கு, அதாவது 4th டவுன் 5th டவுனில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரிங்கு சிங்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் திலக் வர்மா இந்த 2 பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா, யான்சன் மஸ்ட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, யான்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுப்பார். செகண்ட் பவுலிங் இருந்தால் கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் யான்சனை ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் யான்சனை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஹார்திக் பாண்டியா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அபிஷேக் சர்மாவை வந்து பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னதான், பெருசாக வந்து ஃபார்மில் இல்லை. ஸோ அவர் வந்து பேட்டிங் பிச்சுன்றதுனால மேபி வந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ ஸ்மால் லீக்கில் வேணால் இவரை வந்து அபிஷேக் சர்மா வந்து ட்ரை பண்ணுங்கள். அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 1 ஓவர்ஸ் வரைக்கும் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ பெருசாக அவர் வந்து பவுலிங் ஆப்ஷனும் இல்லை. பேட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்சஸ் வந்து 4th டவுனோ 3 டவுனோ வந்து ப்ளே பண்ணார். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த மேட்சஸ் வந்து அவருடைய பேட்டிங் பொசிஷனும் வந்து கீழே போகும். ஸோ அதனால் வந்து அக்ஷர் பட்டேலை வந்து ட்ரை பண்ணாதீங்க. சேஃபான ஆப்ஷன் ஹார்திக் பாண்டியா, யான்சன். இதில் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து அது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் மஸ்ட்டு ஹார்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து யான்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் யான்சனை ட்ரை பண்ணாதீங்க. பவுலர்ஸில் இந்தியன் டீமில் ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், அவிஷ் கான், வருண் சக்கரவர்த்தி 4 பேர் இருக்காங்க. இதில் வந்து வருண் சக்கரவர்த்தியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அவிஷ் கான், ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்தியன் டீமாக இருந்தால் ஃபஸ்ட்டு பவுலிங் இந்தியன் டீமாக இருந்தால் நீங்கள் ஹர்ஷதீப் சிங், அவிஷ் கான் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, மற்றபடி செகண்ட் பவுலிங்காக இந்தியன் டீம்ஸ் இருந்தால் 2 பேரும் ட்ராப் பண்ணுங்கள். சரிங்களா, வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்சஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ப்ளஸ் வந்து லாஸ்ட் மேட்சஸ் 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நிறைய பேர் இவரை தான் கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவார். சரிங்களா, நீங்கள் வந்து பிளேயர்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் கோட்ஸி, மஹராஜ், பீட்டர் சிம்லன் இந்த 4 பிளேயர்ஸில் கோட்ஸியை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, மற்றபடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கோட்ஸி, வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேரோட போகிறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். சிம்லன் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து விக்கெட்ஸ் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்தார். ப்ளஸ் வந்து பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு வந்து ப்ளே பண்ணுறாங்க, பீட்டர் சிம்லன் எல்லாருமே. பட் ஆனால் வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். பவுலிங்கில் மட்டும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லா பிளேயர்ஸுமே. சரிங்களா, ஸோ அதனால் வந்து சேஃபான ஆப்ஷன் வருண் சக்கரவர்த்தி, கோட்ஸி இந்த 2 பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒரு பவுலர்ஸை வந்து பேஸ் பவுலர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டெத்தில் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 2 பவுலர்ஸில் யாராச்சும் ஒரு பவுலரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் வந்து இந்தியன் டீம் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து இந்தியன் டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 பேரையுமே வந்து ட்ராப் பண்ணிடுங்க. சரிங்களா, நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கில்டன் கேப்டனாக வச்சுருக்கோம். பேட்டிங்கில் வந்து ஸ்டப்ஸ், மார்க்ரம், ஹென்ட்ரிக்ஸ் 3 பேரையும் வந்து டாப்பில் இருக்கிறவங்கள எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டரில் யான்சன், கோட்ஸியை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். 6 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்தியன் டீமில் சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா, 5 பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீமில் இருந்து எடுத்திருக்கோம். இன்கேஸ் இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் யான்சன் பிளேஸில் வந்து நீங்கள் அவிஷ் கான் அப்படி இல்லைன்னா ஹர்ஷதீப் சிங்கை வந்து ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா, அடுத்ததான் வந்து ரிக்கில்டன் பிளேஸில் நீங்கள் சஞ்சு சாம்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். 1 விக்கெட் கீப்பிங்கோட போகிறதா இருந்தால் சஞ்சு சாம்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ரிக்கில்டன் ப்ளஸ் சஞ்சு சாம்சன் போகிற மாதிரி இருந்தால் ரிங்கு சிங் அப்படி இல்லைன்னா ஸ்டப்ஸ் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிக்கில்டன், சஞ்சு சாம்சன் 2 விக்கெட் கீப்பரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ
சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா 2 பேரும் மிடில் ப்ளே பண்ணுறவங்க. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க்ரம் ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. மார்க்ரம் 1 டவுனாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த கிரவுண்டில் அவர் தான் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் இந்த கிரவுண்டில் பெருசாக ப்ளே பண்ணல. ஸோ அதனால் வந்து இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு சஞ்சு சாம்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரிக்கில்டனை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணுங்கள். ஹென்ட்ரிக்ஸை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கோட்ஸியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கேப்டனாக ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கான ஆப்ஷன். ஸோ இருந்தாலும் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பிளேயர்ஸ் வந்து கேப்டனாக வந்து இந்த மேட்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சஞ்சு சாம்சனை எடுத்திங்கன்னா சஞ்சு சாம்சனையும் வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சேஃபான ஆப்ஷன் இந்த டீம் தான். பட் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சஞ்சு சாம்சனை வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி யான்சன் பிளேஸில் ஹர்ஷதீப் சிங் அப்படி இல்லைனா அவிஷ்கான் யாராச்சும் ஒருத்தரை வந்து கொண்டு வாங்க. அவிஷ்கான் வந்து நல்லா பவுல் பண்ணுவார். ஸோ அவரை வந்து கொண்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலிங்கில் நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாங்க பேஸ் பவுலிங்கில். ஸோ அவிஷ்கான் வந்து கொஞ்சம் வந்து வேரியேஷன் நிறைய போகிறாரு. ப்ளஸ் வந்து பவுன்ஸரும் நல்லா பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து சேஃபான ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா அவிஷ்கானை வந்து பவுலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமாக இருந்தால் நீங்கள் யான்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். 2 பேரும் வந்து டெத்தில் பவுல் பண்ணக்கூடியவங்க ப்ளஸ் பவர் ப்ளே. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் யான்சனை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம டெமோ டீமில் கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனையும் வைஸ் கேப்டனாக வந்து சூரியகுமார் யாதவையும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் ரிக்கில்டனை வந்து கேப்டனாக வச்சுட்டு கோட்ஸியை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹார்திக் பாண்டியா வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணலை, பிளேயர்ஸை தான் எடுத்திருக்கோம். ஏன்னா விக்கெட்ஸ் வந்து 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் வந்து எடுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து பிச்சு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்து பிளேயர்ஸாக எடுத்திருக்கோம். மேபி வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க வருண் சக்கரவர்த்தியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து சூரியகுமார் யாதவை கேப்டனாக வச்சுட்டு ரிக்கில்டனை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சூரியகுமார் யாதவ் அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஹார்திக் பாண்டியா கேப்டனாக ட்ரை பண்ணுறீங்கன்னா திலக் வர்மாவை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப்ஸை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரிக்கில்டனையும் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ரிக்கில்டனையும் ப்ளஸ் வந்து சூரியகுமார் யாதவையும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஹை பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசன், சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஸ்டெப்ஸ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, யான்சன், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், கோட்ஸி, வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. இதில் வந்து ஹை பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன் கோட்ஸி, வருண் சக்கரவர்த்தி, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஸ்டெப்ஸ், திலக் வர்மா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன். இந்த பிளேயர் ஹை பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து ஸ்டெப்ஸுக்கு பதிலாக வேணால் நீங்கள் கிளாஸ் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மிடில் வந்து ப்ளே பண்ணுற லோவர் மிடில். ஸோ அதனால் ஸ்டெப்ஸுக்கு பதிலாக நீங்கள் கிளாஸ்னை ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். இந்த பிளேயர்ஸ் வந்து சேஃபான பிளேயர்ஸ் ஹை பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் ப்ளே டு ப்ரெடிக்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மஸ்ட்டு வந்து டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.